ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 2 அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 2 அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம். சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்விக்கியில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு 2 அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த வாரமும் போன வாரமும் சரிங்களா ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்குது. அந்த அப்டேட் உங்களுக்கு வரல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களுடைய ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் ஆப்பை அப்டேட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அப்டேட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2 ஆப்ஷன் வரும். முதல் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஜாயின்ட் டிஸ்டன்ஸ் பே ப்ளஸ் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அந்த ஜாயின்ட் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் அதில் நீங்கள் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துடலாம். ஸோ நம்ம அது இன்னும் அது அதிகாரப்பூர்வமாக அது எந்த மாதிரி அதாவது எந்த மாதிரி பேமெண்ட் கொடுப்பாங்க, கிலோமீட்டரில் எக்ஸ்ட்ரா தருவாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் பேமெண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் முழுசாக தெரியல. சரிங்களா? ஸோ அதனால் இது ஒரு ஆப்ஷன் இப்போ புதுசாக காமிக்குது. சரிங்களா? அந்த ஹெல்ப் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி விருப்பம் இல்லை, எனக்கு இந்த பே அவுட் இப்போதைக்கு நான் பார்த்துட்டு இருக்க பே அவுட்டே ஓகே தான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதுவுமே கொடுக்காதீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்துச்சு, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் ப்ரோக்ராம், அதாவது அந்த ப்ரோக்ராம் ப்ளஸ் மெம்பர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதை பற்றின முழு தகவல் இன்னும் நம்மளுக்கு சரியாக கிடைக்கல. ஸோ அது கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக அதோடைய விளக்கம் என்ன, அது எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்விக்கியோடைய ஆப்லேயே பார்த்திங்கன்னா அதாவது ஸ்விக்கி ஸ்டோர் அப்படிங்கிறத புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவில் அது ஆல்ரெடி இருக்குது. சரிங்களா? ஸோ ஜொமேட்டோவில் பார்த்திங்கன்னா ஸ்டோர்னு போட்டு நிறைய பவர் பேங்க்கு, டிஷர்ட்டு, ரெயின் கோட்டு இந்த மாதிரி நிறைய நாமளே அதில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆர்டர் போட்டுட்டா நம்மளுக்கு டெலிவரி வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ ஸ்விக்கிலேயுமே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்விக்கி டிஷர்ட்டு, அப்புறமேட்டு ரெயின் கோட்டு, அப்புறம் பேகு. சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பேக் மட்டும் ஆஃபரில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 67% ஸ்விக்கியோடைய பேக் மட்டும் ஆஃபரில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் அதில் பேக் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் இப்போ புதுசாக இந்த ஸ்விக்கி ஸ்டோர் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு வீடியோவில் இதை சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான். ஏன்னா டிஷர்ட் போடாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போவாங்க. ஆஃபீஸ் போயிட்டு சைஸ் இல்லை, டிஷர்ட் இல்லை அப்படின்ட்டு வந்துடுவாங்க. ஆனால் செல்ஃபி எடுப்பாங்க, அதாவது டிஷர்ட் இல்லாமல் செல்ஃபி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மூலிமா அவங்களுடைய இன்சென்டிவுமே பாதிக்கப்படும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட டிஷர்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்விக்கி ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ்க்கே ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் டெலிவரி கொரியர் கம்பெனி மூலிமாவோ உங்களுக்கு உங்கள் வீடு தேடியே பார்சல் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் தெரியாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.